வணக்கம், நான் உங்கள் யஷ்வந்த் குமார். இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம பார்க்கக்கூடிய இருக்க ரெசிபி வந்து சிக்கன் உப்பு கறி. சிக்கன் ட்ரை ரெசிபீஸில் சிக்கன் உப்பு கறி வந்து ஒன் ஆஃப் த ஃபேமஸ் ரெசிபி. இந்த சிக்கன் உப்பு கறி செய்கிறதுக்கு நம்ம யூஸ் பண்ண போகிற இன்க்ரீடியன்ட் பார்த்திங்கன்னா ரொம்பவே கம்மி தாங்க. பட் இருந்தாலும் இதோட டேஸ்ட் வந்து பிரமாதமாக இருக்கும். இப்போ இந்த சிக்கன் உப்பு கறி எப்படி செய்கிறது அண்ட் அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் என்னென்னு நம்ம இப்போ பார்க்கலாம். சிக்கன் உப்பு கறி செய்ய தேவையான பொருட்கள்: சிக்கன், சின்ன வெங்காயம், குண்டு மிளகாய், பூண்டு, சிறிதாக நறுக்கிய தக்காளி, கருவேப்பிலை, இஞ்சி பூண்டு விழுது, சோம்பு, மிளகுத்தூள், பட்டை, மஞ்சள் தூள், தேவையான அளவு உப்பு மற்றும் நல்லெண்ணெய். இப்போ குக்கிங் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம சிக்கனை வந்து மேரினேட் பண்ண போகிறோம். அதுக்காக ஒரு பவுலில் சிக்கன் வச்சுருக்கேன். இதில் தேவையான அளவு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். கூடவே தேவையான அளவு கல் உப்பு, அதன் பிறகு நல்லா வாசம் கொடுக்கறதுக்காக இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துருக்கேன். இப்போ இந்த சிக்கனை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்ம இந்த சிக்கனை வந்து ஒரு 30 மினிட்ஸ் நல்லா மேரினேட் பண்ணணும். அப்போ தான் நல்லா உப்பும், அது மட்டும் இல்லாமல் நம்ம சேர்த்துருக்க இஞ்சி பூண்டு விழுதோட வாசமும் நல்லா இந்த சிக்கன் ஏறி இருக்கும். இப்போ நம்ம சிக்கன் உப்பு கறிக்கு தாளிப்பு ரெடி பண்ண போகிறோம். அதுக்காக ஒரு பேனில் தேவையான அளவு நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் நல்லா சூடானதன் பிறகு இதில் பட்டை, சோம்பு, குண்டு மிளகாய், கூடவே கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். இந்த கருவேப்பிலை போட்ட உடனே நல்ல ஒரு வாசம் வருது. ஸோ ஒரு நல்லா வதக்கினதன் பிறகு இதில் தேவையான அளவு பூண்டு சேர்த்துக்கலாம். கூடவே கொஞ்சம் சின்ன வெங்காயமும் நான் சேர்த்துக்கிறேன். இந்த ரெசிபிக்கு நீங்கள் வெங்காயம், நீட்டு மிளகாய்க்கு பதிலாக இதில் சின்ன வெங்காயமும் குண்டு மிளகாயும் சேர்த்திங்கன்னா ஒரு அற்புதமான டேஸ்ட் நமக்கு கிடைக்கும். இப்போ இந்த வெங்காயம், பூண்டு ரெண்டுமே நல்லா வதங்கி வரணும். ஸோ அது வரைக்கும் லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வெங்காயம், பூண்டு ரெண்டுமே நல்லா வதங்கிருச்சு. இந்த நேரத்தில் நம்ம இதில் தக்காளியும் தேவையான அளவு கல்லுப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இந்த தக்காளியும் நல்லா வெந்து நல்லா குழஞ்சி வரணும். அதன் பிறகு இதில் நம்ம சிக்கன் சேர்த்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த தக்காளி நல்லா குழஞ்சி வந்துடுச்சு. இந்த நேரத்தில் இதில் நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருக்க சிக்கனை சேர்த்துக்கிறேன். இப்போ இந்த சிக்கனோட நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த சிக்கன் வேகிறதுக்கு நம்ம தண்ணி ஊற்ற வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன்னா இப்போ இந்த சிக்கன்லேருந்து தண்ணி வெளியேறும். ஸோ அந்த தண்ணியிலேயே இந்த சிக்கன் வந்து நல்லா குக் ஆகணும். நீங்கள் இது குக் பண்ணும்போது ஹை ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணாதீங்க. லோ ஃப்ளேம்லேயே வச்சு குக் பண்ணிங்கன்னா நமக்கு ஒரு பிரமாதமான டேஸ்ட் கிடைக்கும். இப்போ நான் அதோட லிட்டு போட்டு க்ளோஸ் பண்ணி 10 மினிட்ஸ் குக் பண்ணிக்கிறேன். 10 மினிட்ஸ் நல்லா குக் ஆனது பிறகு பார்த்தீங்கன்னா இந்த சிக்கன் மேலே இந்த மாதிரி தண்ணி நல்லா மேலே வந்துருக்கும். இப்போ இந்த தண்ணி நல்லா வற்றணும். அது மட்டும் இல்லாமல் இந்த சிக்கன் உப்பு கறிக்கு தேவையான கலர் நல்லா வரணும். ஸோ அது வரைக்கும் இதை நல்லா வந்து வதக்கிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இது சிக்கன் உப்பு கறி கலருக்கு வந்துடுச்சு. இந்த நேரத்தில் நம்ம இதில் சிறிதாக நறுக்கிய கொத்தமல்லி இலையை தூவி விட்டுக்கிறேன். இப்போ நல்லா கிளறிக்கோங்க. அவ்வளோதான், இந்த சிக்கன் உப்பு கறி தயாராகிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா ரொம்ப டேஸ்டியான நல்லா வாசமாக இருக்க சிக்கன் உப்பு கறி ரெடி ஆகிடுச்சு. கடைசியாக இது மேலே சிறிதாக நறுக்கிய கொத்தமல்லி இலையை நான் தூவி விட்டுக்கிறேன். ஒரு சூப்பரான சிக்கன் உப்பு கறி உங்களுக்காக நான் செஞ்சு காட்டியிருக்கேன். இந்த சிக்கன் உப்பு கறியை நீங்கள் லஞ்ச் ஆர் டின்னரில் ஒரு சைட் டிஷ்ஷாகவும் சாப்பிடலாம். இல்லை அப்படின்னா இந்த சிக்கன் உப்பு கறி செஞ்சு நீங்கள் அப்படியே கூட சாப்பிட்லாங்க. டேஸ்ட் பிரமாதமாக இருக்கும். இதை நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு சூப்பரான ரெசிபியோடு உங்களை நான் சந்திக்கிறேன். அண்ட் தென் பாய் ஃப்ரம் யஷ்வந்த்.